அவர் சொல்றாரு, நான் கூலி தொழிலாளிங்க, எனக்கு ஒண்ணுமே வரும். கூலி தொழிலாளி 4 பேரோட கார்ல வர்றாரு, தனியா ஒருத்தர் டிரைவர் இருக்கார். இன்னைக்கு வந்து அந்த வழக்கு தொடுத்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து நான் சட்ட ஆணையத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு உதவி வேணும்னு. நான் வந்து பெட்டிஷன் நான் ஃபைல் பண்ணல. சட்ட ஆணையத்துக்கு போனா இந்த மாதிரி உங்களுக்கு உதவி கிடைக்குன்னு யார் சொன்னா? அதுக்கு ஒரு கார்ல வந்தீங்களே, அந்த கார் யாரோடது? அவர் சொல்றாரு, நான் கூலி தொழிலாளிங்க, எனக்கு ஒண்ணுமே வரும். கூலி தொழிலாளி 4 பேரோட கார்ல வர்றாரு, தனியா ஒருத்தர் டிரைவர் இருக்காரு. நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. நம்ம பிரஸ்காரங்களாம் சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட நீங்க யாருங்க, நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பின்னாடி ஒரு தம்பி உட்கார்ந்துருக்காரு, எப்படிங்க நீங்க கேட்க போச்சு சண்டைக்கு போறாரு? உங்களுக்கு புரியுங்களா? அவர் ஏழை குடியானவன் தான், அதுல நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருடைய வருமானம் அவர் சேர மட்டும் கிடையாது. அதனால வந்து அவர் ரொம்ப ஏழையா இருப்பார். எனக்கு கூலி தொழிலாளி அன்றாடம் காட்சிக்கு எனக்கு தெரியாதுங்க, மனைவி இறந்துட்டதுனால உங்களுக்கு நிவாரண நிதி கிடைக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் தாங்க நான் போட்டேங்க. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி. அப்ப மனைவி இறந்ததுக்காக நிவாரணம் வாங்குறதுக்குன்னு சொல்லி கையெழுத்து கேட்டாங்கல்ல, அது யாருன்னு சொல்லுங்க, சொல்லணும்ல. சோ மனைவி இறந்ததுக்காக நிவாரண நிதி அதிகரிக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும், அது யாருன்னு சொல்லணும்ல. சரி, தப்பா உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேரை மிஸ்யூஸ், அது யார் உங்கள்ட்ட சொன்னாங்கன்னு சொல்லணும்ல. somebody misused your name அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யார்? யார் மிஸ்யூஸ் பண்ணாங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாவேக்காரங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். மிஸ்யூஸ் பண்றாங்க உங்களுக்கு சொன்னது யார்? சட்டப்பணிகள் ஆணையத்துக்கு கார்ல கூட்டு வந்தது யார்? இது தெரியணும்ல. மூணாவது விஷயம், இந்த மாதிரி பெட்டிஷன் போடும்போது நம்ம என்ன நார்மலா பிரேயர் கேட்போம், அது வந்து உங்களை போன்ற படித்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வேணும் சார், இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் சார், இவ்வளவுதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் எப்படிலாம் அந்த கேஸை வந்து நடத்தலாம்னு வக்கீல் தான் முடிவு பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல முதல்ல அவர் எப்படி கேஸ் போடுவார்? அவர் வந்து யாராவது தூண்டி விட்டாங்க, யாரோ பின் அதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல எப்படி கேஸ் போடுவார்? சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்கும் தெரியுமா அவருக்கு? சுப்ரீம் கோர்ட் முன்ன போயிருக்காரா? கருப்பாசு எப்படி? அப்ப கட்டாயம் 10 பேருடைய அறிவுரை ஆலோசனைகள் நடைமுறை இருக்கும். அது இல்லைன்னு சொல்லி அங்க போகும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வழக்கறிஞர்கள் 4 புது பாயிண்ட் எடுப்பாங்க. இவர் சொல்லாத டைரக்ஷனா இருக்கும். திமுகவுக்கு தொடர்பு, செந்தில் பாலாஜி மேல சந்தேகம், இதெல்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார், நான் நம்புறேன். உங்களுக்கு புரியுங்களா? இவர் சொல்லி தான் அந்த வார்த்தை. ஆனா வழக்கறிஞர்லாம் அந்த கேஸோட டைமென்ஷன்ஸ் யோசிப்பாங்க. அப்ப வேற விஷயம் சொல்லும்போது திரு விஜய் குறிப்பிட்டவங்க, எங்க வேற மாவட்டத்தில் நடக்கல, ஏங்க கரூர் மட்டும் நடந்துச்சு கேட்பாங்கல்ல. திரு ஆளுநர் பேட்டி வந்து கொடுக்குறாருல, எந்த மாவட்டத்திலும் எங்க வரவேற்றது இல்லை, இந்த மாவட்டத்தில் மாவட்ட இலையில வந்து வரவேற்று போனாங்க, நாங்க இங்கேயே கூட பேசுறோம் இல்ல, அங்கதான் வந்து பேசணும், இவ்வளவு விஷயம் பேட்டி கொடுக்குறாரு. அப்ப இது எல்லாத்தையுமே அவங்க ஓபன் பண்ணுவாங்க. திரு ஆளுநர் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு, அதுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. 4வது பாயிண்ட், இந்த கேஸ போட்டது தாவேகா. இந்த 2 பேரும் தனிநபர்கள். தாவேகால இருந்து போட்ட கேஸுக்கு தான் ஜட்ஜ்மென்ட். அடிஷனல் பெட்டிஷன் நீங்க, நானு, அவர் 4 பேர் போடலாம், பிஏஎல் யாரோ ஒருத்தர் போடலாம். ஆனா பிரைமரி கேஸ் வந்து தாவேகால இருந்து போட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும், அதுல தான் ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்காங்க. அதோட அனெக்ஸரா கூட 4 பேர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பின்னாடி போட்ட 2 பேருடைய மனு, அவர்களுடைய பெட்டிஷன்ல என்ன இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த புகார்தாரர்கள் யாரு, இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுல ஒரு மோசடி நடந்திருக்கு, ஆதவர்ஜுனாவோ தாவேகாவோ 2 பேர் தவறா பயன்படுத்திருக்காங்கன்னா அது தனி கேஸ், தனி விசாரணை. அதற்கும் இன்னைக்கு வந்திருக்கிற ஜட்ஜ்மென்ட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நாளைக்கு அவர்கள் நிரூபணமானால் கூட, அது உண்மையிலே போய் தாங்க, அவர் கேஸ் போடவே நிரூபணமானால் கூட அந்த கேஸ்ல தாவேகால யாருக்காவது தண்டனை கிடைக்கலாமே தவிர 41 மரண கேஸ்ல சிபிஐ விசாரணைக்கு எந்த தடையும் கிடையாது. உங்களுக்கு ஏன்னா அது என்டையர்லி டிஃபரண்ட்.